பிரபல நடிகரான விமல் அவர்களுக்கு ஓராண்டு சிறை தண்டனை கொடுத்திருக்காங்களாம். என்னடா இது, எதனால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாரும் கேட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி என்ன காரணமா இருக்கும், அதுலயும் ஒரு ட்விஸ்டும் இருக்கான். அது என்னன்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நடிகர் விமல் அவர்களுக்கு சிறை தண்டனை விதித்து சிறு வழக்குகளை விசாரிக்கும் சென்னை 11வது நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. கடந்த 2016ஆம் ஆண்டு இயக்குனர் பூபதி பாண்டியன் இயக்கிய மன்னர் வகையறா படத்தில் நடிகர் விமல் நடிச்சிருந்தார். இந்த படம் பணப்பிரச்சனையில சிக்குச்சு. எனவே இந்த படத்தை தயாரிக்க விமல் பினான்சியர் கோபியிடம் இருந்து 4,4 கோடி கடனாக வாங்கியிருக்காரு. பின்னர் இந்த தொகைக்கான காசோலையை விமல் வழங்கியிருக்காரு. இந்த காசோலையை வங்கியில கோபி செலுத்திய போது கணக்குல பணம் இல்லைன்னு திரும்பி வந்துருச்சான். இதனால விமல் அவர்கள் 4,4 கோடி ரூபாய் செக் மோசடி செய்ததாக தயாரிப்பாளர் கோபி சென்னையில் இருக்கக்கூடிய சிறு வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருக்காரு. இந்த வழக்குல என்ன இருக்குன்னா, ஜூலை 23 அன்னைக்கு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா தீர்ப்பு வந்திருக்கு. உத்தரவு பிறப்பித்த நீதிபதி ஆர்த்தி, நடிகர் விமலுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதனால அவருக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கான். ஏன் இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா நடந்துக்கிறாங்க அப்படின்னே தெரியலன்னு எல்லாரும் சொல்லி வராங்க. விமல் வாங்கிய கடன் தொகை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவு சொல்லியிருக்காங்க. தீர்ப்பு வெளியான நிலையில நடிகர் விமல் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். அப்போது அவர் சார்பில் இந்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இருப்பதாகவும் தண்டனையை நிறுத்தி வைக்க வேணும் அப்படின்னு மனு தாக்கல் செய்யப்பட்டுச்சு. இதை ஏற்றுக்காங்க இப்ப நீதிபதியும் தண்டனையை நிறுத்தி வைத்து உத்தரவும் பிறப்பிச்சிருக்காங்களாம். என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வராங்க. உண்மையிலே விமல் அவர்கள் களவாணி திரைப்படத்துல சூப்பரா நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அவருக்கு தொடர்ந்து நிறைய படங்கள் நடிச்சாரு. கலகலப்பு அப்படின்னு தொடர்ந்து நிறைய பாத்தீங்கன்னா கொஞ்சம் காமெடியா கலந்த ஒரு கதாபாத்திரங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாரு. மக்களுக்கும் எல்லாமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுலயும் அந்த விலங்கு அப்படின்ற ஒரு இதுல அவர் நடிச்சிருந்ததை நம்மளால அவ்வளவு எளிதா மறந்து விட முடியாது. ரொம்ப அழகா நடிச்சிருப்பாரு. நல்ல ஒரு நடிகர் அப்படின்னே சொல்லலாம். இந்த சூழல்ல ரொம்ப ஒரு கலகலப்பாக நடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நடிகர் திடீரென அந்த மன்னர் வகையறா படமே நல்லாதான் இருக்கும். இந்த சூழல்ல நெருக்கடி ஏற்படவே அவர் பாத்தீங்கன்னா பண பிரச்சனை வந்துருச்சுன்னு கொடுத்திருக்காரு. ஏதோ ஒண்ணு செய்ய போய் அவருக்கு ஏதோ ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இதுக்காக தயாரிப்பாளர் பாத்தீங்கன்னா அவருக்கு ஆப்போசிட்டா போய் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேஸை ஃபைல் பண்ணியிருக்காரு. அது கிட்டத்தட்ட அந்த படம் வெளியாகி 2-3 ஆண்டுகளுக்கு மேல இருக்கும், கூடவே இருக்கும்னு சொல்லலாம். இந்த சூழல்ல இப்ப எதற்காக ஒரு நடிகர் மேல இந்த அளவுக்கு கொடுக்கணும், இல்ல அப்படின்னா பேசி தீர்த்திருக்கலாமே, இதுக்கு முன்னாடி என்ன செய்யணுமோ அப்படி செஞ்சிருக்கலாமே, ஏன் இந்த மாதிரிலாம் செய்யணும், ஒரு நடிகர் மேல இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பேட் நேம் இம்ப்ரெஷன் வர மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அவர் கொடுத்திருக்க தப்பா இருந்திருக்கலாம், இல்ல அவர் வங்கியில பாத்தீங்கன்னா பணம் அந்த நேரத்துக்கு இல்லாம இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் இப்ப எல்லாருமே சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அதனால அவருடைய சார்பில் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க லாயர் அப்படின்னா, மேல்முறையை செய்யறதுக்காக இந்த ஒரு உத்தரவை நிறுத்தி வைக்க சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த தீர்ப்பை ஜட்ஜ்மெண்ட்டை நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்ற செய்திகள் வெளியாகி இருக்குது. அடுத்து என்ன நடக்க போகுது, மேல்முறையீடுல என்ன சொல்ல போறாங்க, இல்ல இவங்க என்ன விளக்கம் கொடுக்க போறாங்க இவங்களுடைய சார்பில் அப்படின்றது தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். எது எப்படியோ இப்போ அவர் பண மோசடி செஞ்சுட்டாரு அப்படின்ற மாதிரி உறுதி செஞ்சிருக்காங்கன்றது மட்டும் வெளியாகி இப்ப பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்னது, விமல் அவர்களுக்கு சிறை தண்டனை 1 ஆண்டா அப்படின்னு இப்ப எல்லோருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த தீர்ப்பு சரிதானா அப்படின்றத உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.